அரிசி பருப்பு சாதம்னாலே ஒரு பிரியாணி மாதிரி அவ்வளோ பேத்துக்கு பிடிக்கும். அரிசி பருப்பு சாதம் வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இப்போ வந்து குக்கர் வச்சு ஒரு 4 ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த சாதம் வந்து தேங்காய் எண்ணெயில் பண்ணுறப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்கிறதுனால தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெய் சூடானதுக்கு பிறகு 1/2 ஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கு பிறகு 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு, 2 காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாய், 10 பல்லு பூண்டு. அதுக்கு பிறகு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை வந்து நைஸாக கட் பண்ணி இது கூட வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு 2 தக்காளி சேர்த்துக்கலாங்க. அதுக்கு பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் குழம்புத்தூள் சேர்த்ததுக்கு பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 கிளாஸ் சேர்த்துக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னாக்க 1 கப் அரிசிக்கு நான் வந்து 1/2 கப்பு பருப்பு சேர்த்து ஒரு 10 நிமிஷமாக ஊற வச்சு வச்சுருக்கேன். 1 கப் அரிசிக்கு 3 கப்பு வந்து தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ அதனால் வந்து நான் 3 கிளாஸ் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு பிறகு வந்து நம்ம வந்து ஊற வச்சிருக்க அரிசி வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 3 விசில் விட்டு நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. கோயம்புத்தூர் ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் வந்து சூப்பராக வந்திருக்கு.